நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வளர்ச்சித் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் 8th படிச்சிருக்கணும், 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/7, அதாவது இந்த மாதம் 26/7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு பெருஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுவீங்க. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கிலேருந்து எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. சரிங்களா? ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது விவசாயத்துறை இருக்குது இல்லைங்களா, அந்த இதில் தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்கள், அலுவலக உதவியாளர் 8th பாஸ் பண்ணியிருந்தா, அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது போட்டி முன்னுரிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது போட்டி முன்னுரிமைனாக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் உரிமை யார் யார் இருக்கோ அவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இங்கே வேலைக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது ஆதிர திராவிட இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இந்த 2 ஜாபும். சரிங்களா? மிகவும் சீர்துறை இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது எல்லாம் கிடையாது. முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மற்றும் பிற படிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. துப்புரவாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th தேர்ச்சி பண்ணியிருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்னு, அதாவது 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே நீங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் இவங்க அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும். 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க. 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தோட்ட துப்புரவாளர் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணியிருந்தாலே போதும். பொது போட்டி முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. 4,100 ரூபாயிலேருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு காலமுறை ஊதிய நிலை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி மந்த்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது இயருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த இதுக்கு படி தான் உங்களுக்கு ஷார்ட் டெஸ்ட் பண்ணி எடுப்போம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே கண்டிஷன்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. கடவு சீட்டு அளவு, நிலப்படம் அப்படின்னு கொடுத்துட்டு முகவரி, பிறந்த நாள், மாதம், இனம், கல்வி தகுதி, முன்னுரிமை, இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வச்சா மட்டும்தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. இல்லைனா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவிக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய பாலினம், பிறந்த நாள், வயது, அப்புறம் கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை எழுதுங்க. மதம் வந்து கேட்டிருக்காங்க. தொடர்பு முகவரி
உங்களோட வந்து பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க, டெம்பரவரி அட்ரஸும் கேட்குறாங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸை வந்து ஆக்சுவலி கொடுக்க பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து எது உங்களுக்கு போஸ்ட் பண்ணாலும் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு தான் வரும், சரிங்களா? அதனால் சொல்கிறேன், உங்களுடைய டெம்பரவரி அட்ரஸ் கொடுக்காமல் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுங்க. ஸோ இது 5வது படிச்சிருங்க, அதாவது 5th +2 வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சித்துறையிலேருந்து தான் உங்களுக்கு டேரக்டர் விட்டுருக்காங்க. இதுக்கு யாரும் பயப்பட வேண்டியது தேவையில்லை, ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது தேவையில்லை. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.